இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தாங்க. ஏன்னா காலையில எந்திரிக்கும் போது எவ்வளோ பேர் எனர்ஜெட்டிக்கா எந்திரிக்கணும்னு சொல்லுங்க. எந்திரிக்கும் போதே ஒரு இடுப்பை பிடிச்சிட்டு ஐயோன்னு ஒரு பேக் ஸ்டிஃப்னஸோட தான் எந்திரிப்போம். அது ஏன்னா ஒன்றும் நம்ம தப்பா படுத்திருப்போம், இல்லை முந்தத்து நாள் நம்மளுக்கு நல்ல ஒரு ஒர்க் இருந்திருக்கும், அது அப்படியே நம்ம படுத்திருப்போம். ஸோ அதனால வர ஸ்டிஃப்னஸ் தாங்க. ஸோ எவ்ரிடே மார்னிங் இந்த ஒரு ரொட்டீன் நீங்க பண்ணும்போது உங்க பேக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் அட் த சேம் டைம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நீங்க உங்க பெட் சைட்லேயே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாங்க. நாங்க இன்னைக்கு மேட்ல பண்றோம். ஸோ அதுக்கு நீங்க ரிலாக்ஸ்டா படுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கையை செஸ்ட்டுக்கு சைடில் வச்சுட்டு அப்படியே கோப்ரா ஸ்ட்ரெச் மாதிரி மேலே லிஃப்ட் பண்ணி எந்திரிங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் வந்து ஒரு 45 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு வாட்டி இந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த டேவே நல்லா இருக்கும் அண்ட் உங்கள் பேக் ஸ்டிஃப்னஸும் நல்லா ஈஸாக இருக்கும். எந்த எக்ஸசைஸும் பண்ணும்போது உங்களோட மூச்சு நார்மலாக இருக்கணும். ஸோ உங்கள் பிரெத்தை நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்படியே கேட் அண்ட் கவ் பொசிஷன் வாங்க. ஸோ இப்படி ஆல் 4 பொசிஷன் வந்துட்டிங்கன்னா மெதுவாக லுக் அப். மேலே பார்க்கும்போது உங்களோட ஸ்பைன் உள்ளே போகணும், கீழே பார்க்கும்போது உங்கள் ஸ்பைன் மேலே வரணும். இது ஒரு 20 டைம்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சு நல்லா பின்னாடி அப்படியே போய் உட்காருங்க. உட்காந்து கையை மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ படுத்துக்கோங்க. படுத்துட்டு ஒரு காலை நீ டு செஸ்ட் இப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட் இதே மாதிரி பிடிச்சி வைங்க. ஓகே, சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ அதே மாதிரி நீ டு செஸ்ட்டை ஆப்போசிட் சைட். ஸோ ஒரு கை வந்து சைடில் வச்சுக்கோங்க. உங்களோட முட்டியை ஆப்போசிட் செஸ்ட் கிட்ட கொண்டு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. எவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் புஷ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஓகே, இதுவுமே 30 ஆஃப் 2 செட்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இன்னொரு காலை ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ காலையில் எந்திரிக்கிற உங்கள் பேக்கை ஸ்டிஃபாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைசஸை நீங்கள் எவ்ரிடே மார்னிங் ஒரு ரிச்சுவல், அதாவது ஒரு ரொட்டீனாக நீங்கள் பண்ணும்போது உங்கள் பேக் வந்து பெயின் இல்லாமல் நீங்கள் த்ரூ அவுட் த டே நல்ல ரிலாக்ஸ்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ஒர்க் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.